இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷலு? பிரியாணி தான். பிரியாணின்னு நீங்கள் சிக்கனோ மட்டனோன்னு நினச்சிடாதீங்க. மஷ்ரூமில் செஞ்ச காளான் பிரியாணி தான். ஏன்னா சிக்கன் மட்டன் பிரியாணிலாம் அவ்வளோ பிடிக்காது எனக்கு. ஒன்று வெஜிடபிள் பிரியாணி இல்லை மஷ்ரூம் பிரியாணி அந்த மாதிரி பிரியாணி தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். நான்வெஜ் பிரியர்களுக்கு இதை பிரியாணின்னு சொல்லும்போதே ஒரு கோவம் வரும். ஆனால் இந்த பிரியாணியையுமே நான் சீரக சம்பா அரிசியில் செஞ்சு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்பவே பிடிக்கும். மற்ற பாஸ்மதி அரிசியில் செய்யும்போது வராத ஒரு டேஸ்ட்டு சீரக சம்பா அரிசியில் நம்மளுக்கு பிரியாணி செய்யும்போது வருமே ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு சீரக சம்பா அரிசின்னு சொன்னே எனக்கு ஒரு ஞாபகம் வருது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி தான். அவங்க அந்த சீரக சம்பா அரிசி வச்சு ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டாங்க. திண்டுக்கல்லில் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி இப்போ நிறையா பிரான்ச்சஸ் வச்சு அதோட ஸ்மெல்லுக்காகவே அதோட டேஸ்ட்டுக்காகவே இப்போ நிறையா பேர் அதுக்கு ஃபேன்ஸாக இருக்கும். அதில் நானும் ஒருத்தின்னு கூட சொல்லலாம். ஆனால் அடிக்கடி அங்கே போய் சாப்பிட்றதுலாம் கிடையாது. நம்மளுக்கு வேணுன்னா வீட்டிலே கொஞ்சமாக செஞ்சு சாப்பிட்டுக்க வேண்டியதாங்க. அங்கே போனால் அந்த என்னைக்காவது ஒரு நாள் அன்றைக்கி ஒரு ஆஃபர் போட்டிருந்தப்போ போய் சாப்பிட்ருந்தோம். அந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் ஃபேமிலியோடு போய் சாப்பிட்றது தான் உண்டு. இன்றைக்கி நான் இது எப்படி செஞ்சிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா மசாலாலாம் அரைச்சி போட்டுட்டேன். வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி இது எல்லாமே அரைச்சி போட்டு நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் மஷ்ரூம் எல்லாம் உள்ளே ஆட் பண்ணேன். இப்போ இந்த தக்காளியில் அரைச்சா மட்டும் பத்தாது. ஒரு சின்ன தக்காளியோட கட் பண்ணி உள்ளே போட்டால் தான் நம்மளுக்கு அந்த டொமேட்டோ ஃப்ளேவரும் உள்ளே கிடைக்கும். அப்போ தான் கொஞ்சம் செமையாக இருக்கும். டேஸ்ட்டு புளிப்பு லைட்டாக நல்லாயிருக்கும். இதுக்கு நான் லெமன்லாம் ஊற்ற மாட்டேன். லைட்டாக இத்தினோண்டு கேர்டு மட்டும்தான் ஊற்றுவேன். இன்னொன்று இதில் மஷ்ரூம் போட்டையும் ரொம்ப நேரம் வணக்கக்கூடாது. லைட்டாக வணக்கி விட்டுட்டு அப்படியே திரும்ப அரிசி போட்டணும். ஏன்னா மஷ்ரூம்லாம் தண்ணி வர ஆரம்பிச்சிச்சுன்னா மஷ்ரூம் ரொம்ப வெந்து சாப்பிடும்போது பிரியாணி ஆனதுக்கப்புறம் சாப்பிடும்போது காளானே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் லைட்டாக மஷ்ரூம் வணங்கின உடனே நீங்கள் அரிசி ஊற வச்சுருப்பீங்கள்ல 1/2 அன் ஹவர் அந்த அரிசி உள்ளே போட்டுருங்க. உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இறக்குனா கம கம கமன் பிரியாணி ரெடி. இந்த அளவு பார்த்திங்கன்னா நான் குட்டியாக ஒரு 1.5 கிளாஸ் அரிசிக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் எப்படி எடுப்பீங்களோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கப் தண்ணி அப்படிங்கிற மாதிரி ஊற்றிக்கோங்க. நம்ம நார்மலாக ஊற்றுறது தான். செம்மையான பிரியாணி ரெடி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய்.